நீரறியும் நெருப்பறியும் நிலமறியும் தமிழின் இயல் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். When a decision was made, let me speak in Tamil. இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தபோது எனது அருமை சகோதரர் மகாதேவன் அவர்கள் தலைமை நீதிபதியை அழைக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். உடனே அவரை தொடர்பு கொண்ட பொழுது நான் இப்பொழுது விமானத்துக்கு உள்ளே இருக்கிறேன், கீழே இறங்கி வந்த பிறகு உங்களிடம் தொடர்பு கொண்டேன்னு சொன்னார். என்னை எப்பொழுதும் அன்போடும் பாசத்தோடும் சுந்தர் என்று தான் கூப்பிடுவார். விமானத்திலிருந்து இறங்கி வந்த பொழுது உடனே என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டார். அழைத்த காரணத்தை சொன்ன பொழுது, நீ சொல்லிவிட்டாய், அதுவும் மதுரைக்கு அழைத்திருக்கிறாய், இப்பொழுதே என்னுடைய ஒப்புதலை உனக்கு அளிக்கிறேன் என்று சொன்னார். My sincere thanks and gratitude to you, the Honorable Chief Justice of India, Dr. D.Y. Chandrachud. நீதியரசர் கவாய் அவர்கள் ஒரு வித்தியாசமான மனிதர். அவரை போல் ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு உள்ளத்தை நான் இதுவரையும் பார்த்ததில்லை. நான் சொல்லுவது அத்தனையும் உண்மை. யாருக்கும் முடியாது என்று சொல்ல மனமில்லாத ஒரு மாபெரும் மனிதர். உங்களுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரை அவருக்கு எந்த விதமான தேதியும் இல்லை. டில் அக்டோபர் இஸ் டேட்ஸ் ஆர் filled up. ஆனால் நான் கேட்டுக்கொண்ட பொழுது, நீ அழைத்து விட்டாய், மற்ற வேலைகளை நான் தவிர்த்து உனக்காக வருகிறேன் என்று சொன்னார். அது அவருடைய உயர்ந்த உள்ளத்தையும் பெருந்தன்மையும் காட்டுகிறது. மை ஹார்ட்டி வெல்கம் டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் கவாய். அடுத்ததாக நான் அழைத்தது ஜஸ்டிஸ் சூரியகாந்த். அதற்கு மேல் ஒருபடி போய் அவர் சொன்னார், எங்கே எப்பொழுது வர வேண்டும் என்பது நீ முடிவு செய் என்று சொன்னார். I am extremely grateful to you, Honorable Justice Suryakanth. இவர்களெல்லாம் அழைத்த பிறகு எனது அருமை சகோதரர் விஸ்வநாதனை அழைத்தேன். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது ஒரு பழமொழி. என்னுடைய 6 தம்பிகளில் விஸ்வநாதன் ஒருவர். அவருக்கும் ஒரு சிரமம்.
இன்றைக்கும் நாளைக்கும் வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். நான் சொன்னேன், விசு நீ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று. இரவு 10 மணிக்கு கூப்பிட்டு, பிரதர் நான் கட்டாயம் வரேன்னார். மற்றவர்களுக்கும் விசுவநாதனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. தொழிலிலேயே நாம் எல்லாம் நினைக்க முடியாத ஒரு உயரத்தை தொட்டவர் அவர். இருந்தாலும் அந்த அந்த அளவுக்கு ஒரு எளிமை, ஒரு பணிவு. வள்ளுவன் சொன்னது போல, செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதம் நீத்துன்னா வள்ளுவன். அதுதான் பதவி இருக்கப்போ பணிவு இருக்க வேண்டும். ஐ தேங்க் மை பிரதர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பது, பிரதரை எதில் பேசினார்? நான் சொன்ன கட்டாயம் நீ தமிழ் தான் பேச வேண்டும் என்று. ஏன்னா விஸ்வநாதன் அழகாக தமிழில் பேசுவார். அதை நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு. இன்ஃபேக்ட் விஸ்வநாதனுடைய உச்சரிப்பு என்னை விட சிறந்ததாக இருக்கும். கடைசியாக என்னுடைய இளவல் மகாதேவன். பொறுப்பு நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமை நீதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது மகாதேவனுடைய பேரையை விட்டுவிட்டார். அவர், நான் நினைக்கிறேன் வேண்டுமென்றே தான் அவரை விட்டுவிட்டார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கடைசியாக மறுபடியும் மகாதேவன் சொல்ல பேரை சொன்ன பொழுது ஒரு அரங்கென்றும் ஒரு அரங்கம் முழுக்க ஒரு கரகோஷம். தமிழ் என்றாலே மகாதேவன், மகாதேவன் என்றாலே தமிழ். ஒன்னொன்று, விஸ்வநாதனுக்கும் சுந்தரேசனுக்கும் மகாதேவனுக்கும் வித்தியாசம் இல்லை. 3 பேரும் ஒன்றுதான். ஆண்டவனின் மற்ற வெவ்வேறு பெயர்கள் தானே. இப்போ நடந்து கொண்டிருக்கிற விழாவை உச்சநீதிமன்றத்திலே பதவி ஏற்றுக்கொண்டாலும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு முனைந்து செய்யப்பட்டவர் மகாதேவன். என்னுடைய பாராட்டுக்கள் பொறுப்பு தலைமை நீதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் திரு சுரேஷ்கம் அவர்களுக்கும் கட்டாயம் உண்டு. எல்லோருடைய முயற்சியினால்தான் இந்த மறுபடிய விழா. நான் சென்ற மாதம் வந்திருக்கிற பொழுது அப்பொழுதே நான் வழக்கறிஞர் மன்றத்திலே சொன்னேன், மிகச் கூடிய விரைவிலே ஒரு விழா எடுக்கலாம் என்று இருக்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று. அதற்காக பெரும் திரளாக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருவில் அனைவரையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். என்னுடைய சக நீதிபதி அவர்களே, தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அவர்களே, திரு ARL சுந்தரேசன் அவர்களே, இந்த விழாவிற்காக மிக சிரமம் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்ட அனைத்து நெஞ்சங்களை, என்னுடைய ஆருயிர் நண்பன் வைத்தியநாதன் அவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த விழா நடத்துவதற்கு பல காரணங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். 20 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்ட நீதிமன்றம். சகோதரர் விஸ்வநாதன் சொன்னது போல, பாராட்டு
நம்முடைய செயல்பாட்டுக்கு உத்வேகமாக இருக்கின்ற ஒன்று. அதே சமயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒன்று. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மதுரை அமர்வு என்று சொல்லியிருக்கிறார். மதுரை உயர்நீதிமன்றம் என்று சொல்வதே சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் தலைமை நீதி அவர்களிடம் பேசுகின்ற பொழுதும் மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே நாங்கள் மதுரையை பற்றி தான் பெருமையாக பேசுவோம். இன்னொன்று, தலைமை நீதிபதி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்தது. அது ஒரு சிறப்பு. மற்றொரு சிறப்பு, இன்றைய தலைமை நீதிபதி மட்டுமில்லாமல் நாளைய 3 தலைமை நீதிபதிகள் இன்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அதைவிட சிறப்பான ஒன்று, இந்த விழா சகோதரர் மகாதேவன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவாக நான் நினைக்கிறேன். ஆக பல்வேறு காரணங்களுக்காக இந்த விழா ஒரு முக்கியமான விழா. மதுரைக்கு அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு? சகோதரர் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்பே மகாதேவன் அவர்கள் பேசி சென்ற பொழுது பாண்டிய மன்னர்களின் சரித்திரத்தை பற்றி சொன்னார். நீதிக்கென்று ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது மதுரை தான். எப்பேற்பட்ட மண் இது! மதுரை மக்கள், மன்னர்கள் அனைவரும் உணர்ச்சி மிக்கவர்கள், அது உண்மை. அந்த உணர்ச்சி நீதியின் பால் கொண்ட உணர்ச்சி. பொற்கை பாண்டியன் இரவிலே மாறுவேடமிட்டு செல்கிறான் மன்னன். அங்கே அந்தணன் ஒருவன் வேலையின் நிமித்தமாக தன் மனைவியிடம் சொல்லி விடைபெற்று செல்கிறான். நான் வருவதற்கு 2-3 நாட்களாகும், நீ கவனமாக இரு. மனைவி சொன்னால், நீ போய்விட்டால் எனக்கு யார் பாதுகாப்பு என்று. பாண்டியனுடைய செங்கோல் உன்னை காக்கும் என்று சொன்னான். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்திலே செங்கோல் வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பொருத்தமான ஒரு செயல்பாடு. இரவு பணி செய்க மன்னன் செல்கிறான். கணவன் இல்லாத வீட்டிலே இருவர் பேசுகின்ற சத்தம் கேட்டவுடன் சந்தேகத்தின் அடிப்படையிலே அந்த வீட்டின் கதவை தட்டுகிறான். அதன் பிறகு அந்த பேச்சை கேட்டவுடன் கணவன் திரும்பி வந்து விட்டான் என்று தெரிந்து கொண்டான். கணவன் கேட்கிறான், நான் இருக்கும் பொழுது இந்த இரவு நேரத்திலே யார் கதவை தட்டுவதென்று. பதில் சொல்ல மனைவிக்கு தெரியவில்லை. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக மன்னன் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டிவிட்டு செல்கிறான்.
அடுத்த நாள் காலை மக்கள் மன்னனிடம் முறையிடுகிறார்கள், யாரோ ஒரு கள்வன் எங்கள் வீட்டு கதவை தட்டிவிட்டு சென்று விட்டான் என்று. மன்னன் அவர்களிடம் கேட்டான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. மக்கள் ஏகோபித்த ஒரு குரலிலே சொன்னார்கள், அவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று. For the mistake committed by the accused, his hand should be chopped off. உடனே மன்னன் உரையிலிருந்து தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கையை வெட்டினான். வெட்டியது சரியா தவறா என்பது கேள்வி அல்ல. The sense of justice for a king is something what we have to appreciate. இதைத்தான் சிலப்பதிகாரத்திலே இளங்கோ பதிவு செய்கிறான். பழமொழி 400 சிலப்பதிகாரம் ஆகிய நூலில் இந்த பதிவு வருகிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி நான் சொன்னது போல அருமை சகோதரர் விஸ்வநாதன் சொன்னார். சிலப்பதிகாரத்தை பேசுகின்ற பொழுது நம்ம கண்ணகியை பற்றி பேசுவோம். கண்ணகி இஸ் an aggrieved person, உண்மை. ஆனால் சிலப்பதிகாரத்தை நீங்கள் படித்தீர்களானால் நீதிக்கு அந்த மன்னன், மக்கள், அரசி அனைவரும் கொடுத்த முக்கியத்துவம் புலப்படும். கோவலன் கண்ணகியோடு வருகிறான். மதுரைக்கு உள்ள வர்றான், வெளியே நிற்கிறான். காட்டை தாண்டி மதுரை புறநகருக்கு வருகிறான். இரவு நேரம். இஸ் கிராசிங் தி டீப் wood at the night time. கொடிய விலங்குகள் இருக்கின்ற இடம். அந்த இடத்துக்கு வந்தோடனே அதை இளங்கோ அதை சொல்கிற ஒரு அழகு, அது வேல்வெள் ஒளியுமும் கொடும்புட்டு அகழா, வாழ்வரி வெங்கையும் மண்கணம் மறவா, இரவும் ஓரும் இறைதேர் முதலையும் இடுக்கண் செய்யா, செங்கோல் மன்னவன் காக்கும் நாடுன்னா. Wild animals like bear, tiger, snake, crocodile, elements, nobody would touch you because here is where the rule of law is. இளங்கோனுடைய பதிப்பு அவ்வளோ ஒரு அழகு. நீதி கேட்டு கண்ணகி வந்தார். அது இளங்கோ வடித்திருக்கின்ற ஒரு அழகு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இது ஒரு இலக்கிய சொற்பொழிவாக சொல்லவில்லை. அந்த எப்படி ஒரு நீதியை மக்கள் நினைத்தார்கள், மன்னன் நினைத்தாங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், தட்ஸ் ஆல். I don't think anywhere in the world people or a king would have thought of justice to this extent. Appreciation of rule of evidence, principles of natural justice, abundant in this place. கண்ணகிரி நடந்து வருகின்ற பொழுது, when Kannagi was walking seeking justice with the hair flowing, taking the material object in her hand, of the two jeweled anklets she is having only one. On the way she sees the sun, because sun is a natural witness. She puts a question to the sun, காய்கறி செல்வனே சொல் கல்வனோ என் கணவன். Beautiful depiction. இல்லை உன் கல்வன் இல்லை உன் கணவன். The sun deposes.
Because sun has to be, it is present all the time. It's a material witness. You have to, that's a presumption of shall comes in. Irritable presumption there. She enters the precincts of the palace. On the way, people are looking at her. Everybody was afraid that something wrong is going to happen. Look at the sense of justice for the common man. Here is a lady who is walking around with tears in her eyes. This obviously something is wrong that is going to happen to the kingdom. When she enters, the soldier who was standing as a guard, he got tensed up. She says in her anger, Vailoye, Vailoye. Twice he is saying, O God, O God. And she tells him, go and tell your king that here is a lady who wishes to see him. Inayari chilambundendiya kaiyal. It's a material object he is having. One is with him, the other is with me. Of the two I am having. Kanavanai ilandol. You will understand. You tell him, I am a widow. He will know whom he killed. Kadayattal. When she enters, the king realized something is wrong. For two reasons. One is he had a feeling that something was wrong even before that. The entire story goes like this. The king was witnessing a dance. She was absorbed not only with the dance but also the dancer. It was noticed by the queen. அந்த ராணியுடைய மாறுகின்ற பார்வையை பார்த்தவுடன் தன் தவறை உணர்கிறான் மன்னன். Immediately he realized his mistake. That was a time when information was given to him that the person who stole the anklet of the queen has been found. To placate the queen, he retorts with a caveat. சிலம்பது திருடிய கல்வினை ஆயின் கொன்று கொணர்க அச்சிலம்பு இங்கு. If it is true, kill him and bring the anklet. Execution was carried without being heard. That night, the queen had a bad dream. In her dream, he sees that nature has completely changed itself, bringing devastation to the kingdom. The scepter is broken. There are happenings indicating trouble coming. She tells the king. Because she also felt the decision was wrong. செங்கோலும் வெண்குடையும்
விளைநிலைத்து மறிந்து வீழ்தரும் நன்கோன் வாயில் மணி நடுநடுங்க பகல் மீன்வெளும் இரவு வில்லிலும் ஈர்நான்கு திசையும் அசைந்திடும் வருவதோர் துன்பமொன்று மன்னர்க்கு யாம் இனி உரைப்போம். So they had this feeling. When Kannagi entered the portals, Ilango says that king practically died seeing her. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் வையற்கோன் கண்டனனே தோற்றன் காரிகி தன் சொல் உண்டனனே தோற்றனன் உயிர். By the look itself, he lost himself. By the words, he died the moment after he heard it. I don't wish to go into it. He died after she shown that ruby was the one which was found in her anklet, realizing the injustice. He died. It is, as lawyers who know, what he did was not, strictly speaking, a murder, perhaps a culpable homicide. The queen followed because she felt that she must have been the root cause. Then after all these things, Ilango sums it up beautifully. He concludes, வல்வினை வளைத்த செங்கோல் மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்தியது. By giving his life, the Sengol, the scepter, which was bent, has been resurrected. This is the place of justice. 20 years have gone by. அருமை சகோதரர் மகாதேவன் சொன்னது போல 25வது ஆண்டு விழாவிலே நான் இருப்பேனோ இங்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக வரமாட்டேன். அருமை சகோதரர் மகாதேவன் வந்தாலும் வரலாம். ஆனால் அருமை சகோதரர் விசுவநாதன் கட்டாயமாக இங்கே இருப்பார். உங்களுடைய சார்பாக இங்கே தலைமை பதவியேற்கின்ற 3 நீதிபதிகளுக்கும் அவர்கள் தலைமை பதவி ஏற்ற பிறகு தலைமை நீதிபதியாக மறுதைக்கு வர வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.